ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு kethana.vlogs. இன்னைக்கு நம்ம ஒரு ரிக்வெஸ்டட் ரெசிபி பார்க்க போறோம். அதுதான் கேரட் ஹல்வா. இந்த கேரட் ஹல்வால சில பேரு மில்க் மேடு, கோவான்னு நிறைய பொருள் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. ஆனா இதெல்லாம் எதுவுமே தேவையில்லாம வீட்ல இருக்கிற பொருள் வச்சு அழகா சூப்பரா டேஸ்டியான கேரட் ஹல்வா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது செய்ய கேரட் 1 kg தேவை. நெய் 1/4 கப். முந்திரி எவ்வளவு வேணாலும் போட்டுக்கோங்க. சர்க்கரை 1 கப். பால் 2.5 கப். ஏலக்காய் 5. அவ்வளவுதாங்க இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ். இப்ப ஸ்டவ் மேல ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதுல 2 ஸ்பூன் நெய் ஊத்திக்கோங்க. நெய் சூடானதும் நம்ம எடுத்து வச்ச முந்திரி பருப்பு அதுல போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. முந்திரி நெய்லயே நல்லா வறுத்தாச்சு. இப்ப அதை எடுத்து ஒரு சைடுல வச்சுக்கோங்க. இப்போ அதே பேன்ல இன்னொரு 2 ஸ்பூன் நெய் ஊத்திக்கோங்க. இப்போ நம்ம எடுத்த 1 kg கேரட் நல்லா துருவி வச்சுக்கிட்டோம். அதை இதுல போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. கேரட் பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா வதங்கணும். அது வரலும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு 5 நிமிஷமா வதக்கிட்டு இருக்கோம். இந்த கேரட் நல்லா வதங்கிடுச்சு, கலரும் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்ப இந்த டைம்ல 2.5 கப் பால் ஊத்திக்கணும். பால் ஊத்திட்டு நல்லா கலந்து விடுங்க. இந்த கேரட் எல்லாம் இந்த பால்லயே நல்லா வேகணும். இது வேகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் ஆகும். சிம்லயே வச்சு பொறுமையா பண்ணுங்க. இது அப்பப்ப நடுவுல கலந்து விட்டுட்டே இருங்க. இப்ப இந்த கேரட் பால்ல நல்லா வெந்துடுச்சு. இப்ப இதுல 1 கப் சர்க்கரை போட்டுக்கோங்க. சர்க்கரை போட்டு நல்லா கலந்து விடுங்க. சர்க்கரை கரைஞ்சி கேரட் இன்னும் நல்லா வெந்துடும். பாருங்க, நல்லா கேரட் வெந்துட்டு இருக்கு. சர்க்கரையும் நல்லா கரைஞ்சிட்டா வருது. இது அப்பப்ப கலந்து விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இப்போ இது நல்லா கிட்ட வந்துடுச்சு. இங்கதான் நம்ம ட்விஸ்ட் இருக்குங்க. ஒரு ஃப்ரைங் பேன்ல 4 டேபிள் ஸ்பூன் நெய் ஊத்திக்கோங்க. நெய் நல்லா சூடாக்கிடுங்க. இப்ப இந்த ஹல்வால அந்த சுட சுட கொதிக்கிற நெய் ஊத்திக்கோங்க. இது எதுக்கு பண்றோம்னா ஹல்வா பேனுக்கு ஒட்டாம வரும், பிளஸ் டேஸ்டும் சூப்பரா இருக்கும். இப்போ இதுல பொடியாக்குன ஏலக்காய் தூள் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்ப ஃபைனலா நம்ம நெய்ல வறுத்து வச்ச முந்திரி பருப்பும் இதுல போட்டுக்கோங்க. இதையும் நல்லா கலந்து விட்டுடுங்க.
இப்போ இது சர்வ் பண்றதுக்கு ரெடியா இருக்கு. இது ஒரு சர்விங் பவுல்ல எடுத்துக்கோங்க. நம்ம ஹெல்தி அண்ட் டேஸ்டியான கேரட் ஹல்வா ரெடி. நம்ம குழந்தைங்க கிட்ட ஏதாவது நல்லதை சாப்பிட வைக்கணும்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயங்க. ஆனா இந்த மாதிரி செஞ்சு வைங்க, கண்டிப்பா ஃபுல் பவுல் காலி பண்ணிடுவாங்க. மறக்காம ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.